எல்லாருக்குமே வணக்கம் and a very very warm welcome. நான் உங்க விஜே கல்யாணி. பொதுவாக ஒரு சினிமா பேட்டிக்குள்ள போகும்போது அந்த இன்டர்வியூ வந்து ஏஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் எந்த ஒரு ஆங்கரா இருந்தாலும் போவாங்க. பட் இன்னைக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹேவ் த ஏசிங் டீம் ஆஃப் காலிவுட். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஐ திங்க் ஒரு 7 years கழிச்சு ஒரு டீம் வந்து ரீயூனைட் ஆகுறது வந்து எங்களால் பார்க்க முடியுது. நீங்களாக இருக்கட்டும், ஆறுமுக சாரா இருக்கட்டும், இல்லை ஜஸ்டினாக இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு வந்து ஹவ் இஸ் த மைண்ட் செட் லைக் சேது சார்? இல்லை நாங்கள் ஏன்னா இது 7 yearsன்னு அது எங்களுக்கு சொல்ல இப்போ தான் தெரியுது. பட் ஆனால் தொடர்ந்து முதல்ல இந்த கதையை பேச ஆரம்பிச்சு, இந்த கதையை வேறு ஃபார்மில் பேசி, அப்புறம் வேறு இன்னும் 4-5 கதைகள் பேசி, இப்போ வெளியிருந்த ஆளுங்கிட்டலாம் கதையை வாங்கி பேசி, அது போச்சு ஒரு 7-8 கதைக்கு மேலே பேசியிருப்போம் நாங்கள். பேசி கடைசியில் ஓகே இதே ஃபைனலைஸ் பண்ணலான்னு. ஸோ அதனால் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே போயிட்டு இருந்தோம் முதல்ல. அப்புறம் நடுவில் எனக்காக நம்ம ப்ரெஸ் மீட்டில் சொன்ன மாதிரி நான் லாபம் படத்தை வந்து எனக்காக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அதில் ஒரு 1.5 வருஷம் போயிருக்குமா சார்? அதில் ஒரு கோவிட் வேறு இருந்தது, அதை ஒரு 1.5 வருஷம் அதில் போயிருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு தொடர்பு இருந்துட்டு மேபி மற்றவங்களுக்குலாம் இது புதுசாக இருக்கும். எங்களுக்கு வந்து அது இப்போ எனக்கு இவருக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து அது இருக்குமே ஒரு 15 வருஷம் மேலே இருக்கும் அது. ஸோ அதனால் அப்படி ஒன்றும் தெரியல, எங்களுக்கு தெரியல. எல்லாரும் ஒயிட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எஸ், ஸோ ஐ திங்க் ஐ ஸ்டார்ட் வித் ரொமான்டிக் வில்லன் சார். நீங்கள் சொன்னீங்க அதை சொல்லக்கூடாது, ஆனால் அவர் வந்து பர்சனலாக சொன்னார் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே சொல்லுமா சார். எவ்வளவோ படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் இருந்தாலும் அந்த ரொமான்ஸ் கூடவே வருதே சார். ஹவ் இஸ் இட் ஈவன் பாசிபிள்? சைல்ட்ஹுட் ஹேபிட்மா, சின்ன வயசுலேருந்து பழக்கம் அது எனக்கு. அப்போல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஐ எம் கெட்டிங் பெட்டர் அட் இட். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். படத்துடைய சர்டிஃபிகேஷன் பற்றி சொன்னாங்க, அடுத்து இன்டர்வியூக்கு சர்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்துருப்போம். பட் வெரி நைஸ். ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ திங்க் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ரோல்ஸ் வந்து அவினாஷ் சார் அண்ட் பப்ளு சாரோடதாக இருந்தது. நிறைய காமெண்ட் செக்ஷன் பார்க்க முடிஞ்சுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. 2 அமேசிங்கான வில்லன்ஸ் ஆக எங்களுக்கு கண்ணில் தென்படுறீங்க. ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ ஃபார் தி ஃபிலிம் போத் ஆஃப் யூ? ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் தி ஃபிலிம். இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஹிட் ஆகும். அண்ட் தமிழில் வந்து எனக்கு இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். தமிழுக்கு வந்து ஒரு புது வில்லன் கிடைச்சிட்டான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். Sethu sir, would you like to share something about it? அவர் மேலே நம்பிக்கையில் பேசுகிறார், நல்ல விஷயம் தானே. அவர் நம்பர் தானே முக்கியம் இல்லை சார்? வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அவினாஷ் சார், நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? I have done quite a few movies after KGF, and I'm still very popularly and very fondly known as Andrews Avinash, which gives me a lot of pride because that is what which has given me a new lease of life at this point of time in my life. So now usually people say an artist is only as good as his previous film or as his last film. So I still hold on to Andrews. ஐ திங்க் ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ஆப்ளிகேஷன் இருந்ததுன்னே சொல்லலாம். அது இங்கே வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சார். 2 வில்லன்ஸும் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பப்ளு சர்ட்டையும் ஹேர் கேர் டிப் கேட்கணும், அவர்கிட்டையும் ஹேர் கேர் டிப் கேட்கணும், உங்களுக்கு பியர் டிப் கேட்கணும், இவர்கிட்ட ஹேர் டிப் கேட்கணும். இல்லை அந்த இன்ட்ரடக்ஷன் அப்போ நீங்கள் வந்து சார் ஐ மஸ்ட் ஆஸ்க் அபவுட் யுவர் ஹேர் கேர் அப்படின்னா நான் என்ன பற்றி சொல்லுவேன் அப்படி அவினாஷ் சார். அதனால தான் சார் 2 பேரையும் இப்போ கேட்குறேன். சொல்லுங்கள், what do you do? இல்லை ஐ ஈட் ஹெல்த்தி, ஐ ஒர்க் அவுட், ஐ டோன்ட் ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க். ஸோ அதனால் ஐ ஹேவ் குட் ஹேர். சூப்பர் சார். Coconut oil, ma'am. So, this I'm losing, so I can't comment on this. But இன்ஸ்டால போனீங்கன்னா நிறைய அந்த மாதிரி வந்து ஹேர் பத்தினட்டு நிறைய ரீல் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கு இந்த இன்டர்வியூ, வேற ஒன்றும் இல்லை சார். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்கள்? இன்ஸ்டாகிராமில் இந்த நிறைய ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாம் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டோமா, ஸ்க்ரோல் பண்ணுவேன். அதான் சார், அந்த மாதிரி பார்ப்பீங்களா? அதான் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா டிப்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்குறேன்னு நினச்சிட்டு வேறு எதுவும் இல்லை சும்மா அது எப்பயாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது டிப் எடுத்து சரி இதை ட்ரை அந்த மாதிரி யூ ஜஸ்ட் ஸ்க்ரால் அக்ராஸ்? இல்லை அப்படிலாம் தேவைன்னா அது டாக்டர்கிட்ட போகிறது. இல்லாட்டி என் ஒய்ஃப் அவங்களுக்கே சில டிப்ஸ்லாம் தெரியும், அவங்களே நல்ல ஆயிலெலாம் மேக் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான வழியே. மற்ற எதையும் திரும்பி புதுசாக ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், 100 பேர் 100 விஷயம் சொல்கிறாங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அதில் வந்து. பியூட்டிஃபுல். So Divya, welcome to Chennai. I think we missed you in the press meet. I'm very glad that you're back. So சொல்லுங்க, how excited are you for the film? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். லைக் இது வந்து லைக் ஒரு காமெடி, லைக் situational comedy. It revolves around a lot of comedy. So my character revolves around a lot of comedy. So அது வந்து ஒரு first time, it's a first time experience to do that kind of a character. The director sir put a confidence in me that I feel like because I haven't done comedy, this is the first time I'm doing, so and I would love to do comedy roles,
Because usually when people see me, they'll be like, okay, she can do a little more intense or serious roles or something like that. And that's what I've done. And this, so it's making me feel very, and I'm super excited. I think there's another special moment too. This is your second collaboration with Sethu sir, இல்லையா? Tell us about that as well. அந்த படத்தில் தெரியவே தெரியாதுல்ல, சார் இருந்தாலும் வந்து அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு வந்தனால அதனால அது கேள்வி கேட்குறேன். ஆமாம் சார். பட் நீங்களே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இல்லையா, காத்துவாக்கில் 2 காதல் ப்ரெஸ் மீட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. நடிச்சிருக்காங்கன்னு அவ்வளோ. ஆமாம். Because I'm actually playing Asoda Ammayoda character tha. Like his childhood Seema ma'am the flashback character. So but it was very it's a very beautiful character that I got. Like I got to have a few beautiful lines that அப்போ அது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆகிடுது. Then too when they said that I'm playing his mom, so it was like it was a surreal experience. And then again to see sir again back here, it was again இது to work with him was இது வந்து like sir there's a scene இது இந்த ஃபிலிமில் ஒரு சீன் இருக்கும், நம்மள சூப்பர் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கோம். And then சூப்பர் மார்க்கெட்டில் நடந்துட்டு sir is like saying that we have to so I have to like நேச்சுரலாக வரணும்ல. அண்ட் எனக்கு ஆல்ரெடி லைக் ஐ வாஸ் லைக் ஸ்வெட்டிங் ஸோ மச் பிகாஸ் டென்ஷன் சர்ட கூட லைக் ஒரு சீன் பண்ணதுக்கு ரொம்ப. அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் செகண்ட் சீன் தட் ஐ எம் டூயிங் வித் ஹிம். செகண்ட் டே நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், ஹோட்டலில் ஷூட் பண்ணோம். ஆமாம், அடுத்த நாள் செகண்ட் டே அது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும். லைக் whenever I see him I get tensed, so I'm like and you should actually trust me on this. எனக்குமே அந்த ஃபீலிங் தான். I think press meet அப்பவும் சரி இப்பவும் சரி ஒரு bit of ஒரு nervousness உள்ள இருந்துட்டே இருக்கு. But he's actually the sweetest person and he'll get the and he'll try to make ஒரு sir was saying previously, ஒரு co-actor vanda how he should be to make you calm and then get the best out of you, because only then the scene would work. Ellarume oru team ah irundale like that scene would work, otherwise it will not, no. So that confidence that he was saying, and then he was like very calmly saying, but I would still make mistakes because I am like stuck because I'm nervous. I was so super nervous. So I don't know whether எல்லாரும் தான் தப்பு பண்ணுவோம். நாங்க பண்றது இப்ப என்ன பத்தி சொல்றேன் நான் சொல்றேன், எனக்குமே அது இருக்கும். பட் அந்த இடத்துல போய் ஒரு சீனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதோட 2 ஆக்டர் நடுவில் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, வீட்டை வில்லன் ஹீரோ அது ஹீரோயின் இல்லையா என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னவா இருந்தாலும் அந்த சீனுக்கு உண்டான அந்த கெமிஸ்ட்ரி வந்து அந்த டைமிங் வந்து ஒர்க் அவுட் ஆனதான் உண்டு. ஸோ மோஸ்ட்லி இப்போ எனக்கு வரலைனாலும் நானும் இல்லை இப்படி பண்ணுறேன் உங்களுக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆக்டர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு ஒன்றுமே தெரியாத இடத்துலேருந்து வந்ததுனால நான் முன்னாடி ஹீரோ ஃப்ரெண்டெல்லாம் நடிக்கும்போது அது ரொம்ப பயமாக இருக்கும். ஹீரோ வந்தாங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும், இல்லை சீனியர் ஆக்டராக இருந்தால் பயமாக இருக்கும். ஸோ நானும் இதை கோத்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை சார், ஒரு ஃபேனும் இருக்குல்ல. ஸோ தட் இஸ் ஆல்சோ another one விஷயம். லைக் சூப்பர் we see in like நம்ம சினிமாவில் I never thought that I would be like acting with him. அப்போ sharing screens and walking together. I'm like, Devame. Like, pitching okon chala samayat I'm like, is it true? Like, how did I get even there? happening to me அப்படிங்கிற mindset. It's like, it's a very surreal feeling. So I'm super glad. I'm super excited to watch the movie because I couldn't do the dubbing, and I would call sir ഞാൻ dubbing ചെയ്തോട്ടെ, and then இல்ல வேணாம் Yes, sir. கால் பண்ணாங்க, அவங்க கால் பண்ணி கேட்டாங்க, சார் நானே டப்பிங் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளவு தங்கமான ஒரு ஆர்டிஸ்ட் சார், முடிச்ச கையோட சரி நானே டப்பிங் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டாங்க. நான் ஹலோ துபாயா அப்படின்ட்டு போயிட்டேன். திவ்யா வந்து பியூர் மலையாளி. ஓகே, திவ்யா வந்து பியூர் இல்லம்மா இல்ல, ஆனா கான்ஃபிடென்ட்டா கேட்டீங்க இல்ல நீங்க. அவங்களுக்கு நல்லா வருது மலையாளம் இங்கிலீஷ்னு நினைக்கிறேன். தெரியும். ஹிந்தி பேசுவீங்களா துபாயில்? வந்தோம். ஆனால் பட் அதான் சில நானும் நிறைய மலையாளிகளை பார்த்துருக்கேன். அவங்களுக்கு ஒரு 50%ஆவது ஒரு தமிழ் வரும். தமிழ் வரும். Services like he say, അയ്യോ ദിവ്യ നിന്നെയുള്ള മലയാളി ഒരിക്കലും പുറത്തു വരില്ല. He said it in Tamil, but I can't say that in Tamil. அது எனக்கு I understood. உங்களில் இருக்க மலையாளியை மலையாளி வந்து என்னைக்கு உங்களை விட்டு போக மாட்டாங்கம்மா.
மொத்தமாக பயப்படாதீங்கம்மா, தமிழ் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அது அந்த 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 பிளட்டை இழந்துடவே மாட்டீங்க. நீங்கள் வந்து பேசி பழகுனா அது என்னன்னா லைக் ஃபர்ஸ்ட் I'll get comfortable with sir. നമ്മൾ ഒരു ഫസ്റ്റ് ഷെഡ്യൂളിൽ കംഫർട്ടബിൾ ആവും. പിന്നെ അത് കഴിഞ്ഞിട്ട് ആഫ്റ്റർ സം ടൈം ഇസ് ദ നെക്സ്റ്റ് ഷെഡ്യൂൾ ആഫ്റ്റർ ഫ്യൂ മന്ത്സ്. പിന്നെയും ഇറ്റ്സ് ലൈക്ക് restart. It'll go back to once again. So we shot 3 months in Malaysia with a couple of gaps in between. Appo every time I'll my brain feels like goes day to one. reset, yeah. And then when I see sir, I'm like, reset. Okay. Come back. இப்போ வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. சார் அன்லேர்ன் பண்ணி திருப்பி ரீலேர்ன் பண்றதுக்காக வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் செட். மேபி அவங்க ப்ராக்டிஸ் நினைக்கிறேன். சார் ஐ திங்க் யோகி பாபு சாரோடைய கேரக்டரைசேஷன் பத்தியும் இந்த படத்துல பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் யோகி பாபு சாருக்கும் பெரும்பாலான காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னு நாங்க கேள்விப்பட்டோம். பல முறை சிரிச்சிருக்கேன் யோகி பாபுவோட டைமிங்கில் வந்து. அவர் அல்டிமேட். அவர் அப்புறம் அவர் சொல்லி முடிச்சுட்டு அவர் மூஞ்சி வச்சுப்பாப்புல. அது வந்து எனக்கு யோகி பாபு எப்பவுமே ரொம்ப ஆச்சரியமான, ஏன்னா ஆச்சரியமான ஒரு ஆக்டர் தான், நண்பராகவும் சரி. அப்புறம் யோகி பாபு பொறுத்த வரைக்கும் நான் பார்த்து ரொம்ப வியந்தது வந்து அவருக்கு வந்து பெரிய படமோ சின்ன படமோ அவருக்கு அந்த பார்ஷியாலிட்டி இருக்காது. அந்த படம் அந்த சீன் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நியாயத்தோடு பண்ணுவாப்புல. அதில் சின்சியராகவும் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீனுக்குள்ளே வந்துட்டார்னா அவருக்கு என்னென்ன தோணுமோ என்னென்னலாம் பண்ண முடியுமோ யோசிச்சுட்டே இருப்பார். அப்புறம் அந்த கேப்பில் கூட இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்டு முடிஞ்சு நடுவில் இருக்க கேப்பில் கூட ஏதாவது ஒரு விஷயமா டிஸ்கஷன் பண்ணுறதாலும் சரி, எதாவது கதை சொல்கிறதாக இருக்கட்டும், எதாவது கதை சொல்லுவார். இல்லை எதையாக பண்ணி அந்த சீன் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேறு என்ன வைக்கலாம். ஏதோ இந்த இவரை பார்க்க போகிற ஒரு காட்சி வரும்போது எங்கள் ப்ரொடக்ஷனில் மாதவன் ஒருத்தர் இருப்பார். மாதவன் வந்து கொஞ்சம் குள்ளமாக இருப்பார். ஓகே, இல்லை மாதவனுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணி விட்டாரா, சட்டை கழட்டி எக்ஸசைஸ் பண்ண விட்டு ஏதாவது ஒரு வகையில் என்னெல்லாம் முடியுமோ அது வந்து இறங்கி அது வேலை செஞ்சுட்டே இருப்பாப்புல. ரொம்ப எனக்கு இன்ன வரைக்கும் எவ்வளோ படம் நடித்தாலும் அவங்கள எப்படி அது. இப்போ நான் போட்னு ஒரு படம் பார்த்தேன், அவரோட சிம்புதேவன் சார் படம் பார்த்தேன். அதில் இருக்க அந்த சீரியஸ் ரோலே ரொம்ப அழகாக ஜஸ்டிஃபை பண்ணுவார். அவரோட முகம் வந்து எல்லாத்துக்கும் பொருந்துது. சில சமயம் நான் ரொம்ப அடக்க முடியாமல் சிரிச்சிடுவேன் அவர்கிட்ட வேலை செய்யும்போது. அப்புறம் செட்டில் அவர் கூட இப்போ நான் பாண்டியா சார் பண்ண வரைக்கும் செட்டில் அவர் கூட இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சுகமான அனுபவம். ஷார்ட் முடிச்சுட்டு பேசும்போது சரி, அந்த கெமிஸ்ட்ரி தான் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகுது. ஐ திங்க் அவர் போட்ட கவுண்டர் தான் அந்த ட்ரெய்லர்னுடைய லாஸ்ட் கட்டாகவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி இருக்கா அப்படின்னு, இல்லை எஸ்கே அவர்கள் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பிளான் வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கணும்னு நினச்சி வைக்கல. அது ஓகே, என்ன அதில் ஒரு இன்னொரு உண்மை இருக்குது. அது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியாது. நான் வரைஞ்சதே அதை வச்சு தான் வரைஞ்சேன் நான். அப்படியா சார்? பாத்தீங்களா, ஒரு பிளாட் ட்விஸ்டிங் ரிவீல் இருக்கு. மாவீரன் கெட்டப்பில் ஒன்று வரைஞ்சி வச்சுருந்தோம், ஆனால் சொல்லலை. யோகி பாபு வந்து யூஸ்வலாகவே ஐடியா அவருக்கு வரும், கிரியேட்டிவாக வந்துட்டு ஐடியா வந்து எதையாவது பார்த்தா என்ன மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்பேன். ஸோ அவர் வரவரையாக பார்த்து வரைஞ்சிருப்பாங்க. பேப்பரில் வந்து ஒரு இதுவாக இருக்கும். அது இவர் வந்து யோகி பாபு வந்து இல்லையே மாவீரன் சிவகார்த்திகேயன் வடச்சன் அமீர் அப்படி. இது ஒன்று மாவீரன், ஏன்னா நாம வரைஞ்சது அதை வச்சு தான் வரைஞ்சோம். ஆனால் அவருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அதை பார்க்க அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறாரு. அது வந்து இதில் வந்ததோட படத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அவர் சொல்லுவார் இது என்னை மாதிரியா இருக்குது அப்படின்னு கேட்பார் அவர். இதை பார்த்தா என்னை மாதிரியா இருக்குது, சிவகார்த்தியன் மாதிரி இருக்கே. சிவகார்த்தியனா? ஏய் கன்ஃபார்மாக என்னை மாதிரி இல்லை ஒன்று சிவகார்த்தியன் இல்லை வடச்சென்னை அமீர். கான்ஃபிடென்ட்டாக சொன்னால் திவான் சரத்குமார். சத்தியமாக ஓ மூஞ்சி இல்லை இது. ஸோ அது லென்த்தி டைலாக். அது எல்லாரும் நிறைய ஆர்டிஸ்ட் வருவாங்க அதில். இதில் நான் அவர் மாவீரனை வச்சு வரைஞ்சது உண்மைதான். ஆனால் அப்புறம் நானே ஒரு தடவை திருப்பி பார்க்குறேன், திவான் சரத்குமார் மாதிரி தான் இருக்கேன். இல்லை அங்கேயே ஷூட் பண்ணும்போதுமா அவர் வந்து நாங்கள் இந்த சீன் கேம்லிங் சீன் ஷூட் பண்ணும்போது அங்கே சைனீஸ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க. சைனீஸு அப்புறம் மலேசியன்ஸா மலாய் பீப்புள் இருப்பாங்க. அவங்கள சில பேரை நம்ம ஒரு ஆக்டர் மூஞ்சி மாதிரி கண்டுபிடிச்சி சொல்லுவார். கரெக்டாக இருக்கும். அப்படியே ஆமாம், இல்லை அவருக்கு ஒரு அந்த விஷயம் இருக்குது கம்பேர் பண்ணல. நீங்கள் அவர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்டர் மாதிரி தெரிவார். ஆமாம், அவருக்கு அது ஒரு நிறைய பேர் இது மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காரு, சார் அவனை பாருங்களேன் சார் அப்படின்னு யாரோ ஒரு ஆக்டர் பேர் சொல்லுவார். இப்போ சொல்லக்கூடாது, நல்லா இருக்காது. அது மேல் ஃபீமேல் யாரோ ஒரு ஆக்டர் சொல்லி இவங்களுக்கு வயசான அப்படி தான் சார் இருப்பாங்க பாருங்க சார் பார்த்தா அப்படி தான் இருக்கும். அது ஒன்றும் நமக்கு அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி சொல்லுவார் அவர். அதுவும் ஒரு திறமை தான் இல்லையா? ஆமாம், சான்ஸே இல்லை.
நிறைய நிறைய இந்த மாதிரி அப்போ நான் இன்பிட்வீனில் வந்து எனக்கு ரெண்டு மூணு கதைகள் சொல்லி நான் முறையும் கேட்டுகிட்டே இருக்கேன். தயவுசெய்து நீங்கள் வந்து தைரியமாக இறங்கிருங்க, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்க தலைவான்னு சொல்லிட்டே இருப்பேன். ஹீ இஸ் வெரி குட், டூ குட். சார் ஆனால் அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு காமெண்ட் செக்ஷனில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஜான்ரவா இருக்குமா இல்லை இந்த மாதிரி ஜான்ரவா இருக்குமான்னு ஒரு பெரிய ஒரு ஆர்குமெண்ட்டே போச்சுன்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு புட் தட் டு யூ சார். படத்தை வந்து போய் பார்க்கக்கூடிய மக்கள் வந்து என்ன எதிர்பார்த்து போய் பார்க்கலாம், எந்த மாதிரி ஜான்ரால இருக்கு? இல்லை இதுக்குள்ளே நான் எப்படி பார்த்தோன்னா அந்த அந்த வரமுறைக்குள்ள வராது. இது இப்போது அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். ரொமான்டிக், க்ரைம், காமெடி, ஆக்ஷன் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஒரு ஹோல்சம் பேக்கேஜ் இந்த படம். ஒரு பக்காவான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபில்மு. ஸோ இந்த படத்துக்குள்ளே ஏதாவது கண்டென்ட் இருக்கானா இருக்குது. பட் அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது, ஒரு யூனிவர்ஸ், ஒரு பெரிய ஃபிலாசபி கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயம் ஒன்று நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாமே கனெக்டட். இப்போ இவர் வந்து மலேசியாவுக்கு வர்றாருன்னா அதுக்கு என்ன காரணம்? அது வந்து இவங்க அவங்க எல்லாமே வந்து கனெக்டட். சிம்பிள், எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். தட் இஸ் அ லா ஆஃப் யூனிவர்ஸ். அதுதான் ஃபிலாசபி. அது வந்து நீங்கள் அதுக்குள்ளே இருக்கும். எல்லாத்துக்கும் சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இப்போ சொன்னார்ல, இப்போது நான், திவ்யா, யோகி பாபு, ருக்மணி, இல்லை இவருங்க, இது ஒரு காம்பினேஷனாக, யோகி பாபு அவர் இது ஒரு காம்பினேஷனாக, இது எல்லாத்துக்கும் நடுவில் இந்த ஒரு கேம் இருக்குது. இது என்னவாக போகுது? ஒரு கதை வந்து ஒரு 10 நாள் நடக்கிற கதையாது. அவ்வளோதான் இருக்கும். ஒரு 10 நாள் இல்லை, ஒரு 3 வீக்ஸ், 1 மந்த், ஒரு மாதம் நடக்கிற கதை. அவ்வளோதான். 1 மந்தில் இவர் தான் அதில் மையமாக இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் எவ்ரிதிங் இஸ் கனெக்டடுங்கிறது வந்து இவங்கெல்லாம் கனெக்டட்னு ஒன்று இருக்குது. இது போக மலேசியன் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க அந்த இதில். படத்தில் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட், ஒரு பொண்ணு கேரக்டர்லாம் இருக்குது. பிரிசிலான்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்புறம் என்னோட கொலீக் டைரக்டர் ஒருத்தர் மருதுன்னு சொல்லிட்டு ஒரு அசுரவதம் படத்தோட டைரக்டர், அவர் ஒரு கேரக்டர் பண்ணார். ராஜ் ஒரு கேரக்டர் பண்ணாப்புல. ஸோ இவங்க எல்லாரும் வந்து எப்படின்னா இவருக்கே சம்மந்தம் இருக்காது, ஹீரோவுக்கே அவங்களுக்குமே சம்மந்தம் இருக்காது. பட் ஸ்டில் தே ஆர் கனெக்டட். அதான் யூனிவர்ஸோட லான்னு சொல்லுவாங்க. எல்லாமே நம்ம உட்காரையில் எங்கேயோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கனெக்ஷன் இருக்குது. அதுதான் ஃபிலாசபி ஆஃப் திஸ் ஃபிலிம். அதுதான் கான்டென்ட் ஆஃப் தட் ஃபிலிம். பட் இதை வந்து இவ்வளவு சீரியஸான விஷயத்த, அவ்வளோ பெரிய விஷயத்த பயங்கர சீரியஸாக இதுவாகலாம் சொல்லலை. இதை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கேஷுவலாக சொல்லியிருக்கோம். பேக்கேஜில் வந்து கொடுக்குறீங்க. ஆமாம் இல்லையா? ஐ ஹேட் அ கிரேட் டைம் டாக்கிங் டு ஆல் ஆஃப் யூ. இட் இஸ் வெரி இன்சைட்ஃபுல் அண்ட் நிறைய ஃபன் வந்து நான் நம்புறேன். அண்ட் லைக்வைஸ் உங்களுக்கும் அப்படி Likewise. Yes, thank you very much. Thank you so much. Thank you. Thank you very much.